ஹாய் குட்டீஸ். ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு மீனவர் மீன் பிடிப்பாங்கல்ல, மீன் பிடிக்கிறவங்கள மீனவர்கள்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லி மீன் பிடிக்க போவார். சாப்பாடு தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வலையெல்லாம் எடுத்துக்கிட்டு போவார். போய் கரையில் உட்காந்துட்டு வலையை வீசுவார். வலையை வீசிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு மீன் கூட வலையில் வரல. இது மாதிரி டெய்லி வர்றாரு. டெய்லி சாப்பாடு தண்ணியோடு வர்றது, வலையை போடுறது, ஒரு மீன் கூட சிக்கலை. அவருக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம டெய்லி வர்றோம், விடாமல் வர்றோம், ஒரு மீன் கூட வரலையேன்னு அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் போனால் ஒய்ஃபு திட்டுறாங்க. டெய்லி சாப்பாடு தண்ணி எடுத்துகிட்டு போகிற, வலையை கொண்டு எடுத்துகிட்டு போகிற, ஆனால் ஒரு மீனாவது பிடிச்சிருக்கியா அப்படின்னு அவங்க ஒய்ஃபு டெய்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வெறுத்து போச்சு. இனிமேல் மீனே பிடிக்கக்கூடாதுன்னு வலையெல்லாம் போட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வரலான்னு போகிறார். அங்கே போனால் ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குங்க. என்னன்னா, ஒரு துறவி குளிச்சுட்டு இருக்கிறார். அந்த துறவியை சுற்றி ஏகப்பட்ட மீன், கலர் கலர் மீன், வெரைட்டியான மீன்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. அவரை சுற்றி சுற்றி விளையாடுது. அவர் மேலே ஏறுதுங்க, ஜம்ப் பண்ணி மறுபடியும் தண்ணியில் விழுகிறாங்க, அப்படி விளையாடுது. இவர் இப்படியே பார்க்குறாரு, அதிசயமாக பார்க்குறாரு. அடப்பாவி, நம்ம இத்தனை நாள் வந்து வலையை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், ஒரு மீன் கூட நமக்கு விழலை. ஆனால் இந்த துறவியை சுற்றி இத்தனை மீன் கூட்டம், இவ்வளோ கொஞ்சம் மீன் கூட்டம் இருக்கு. அவர் கையிலெல்லாம் வந்து விளையாடுது, உடம்புலாம் பட்டு விளையாடுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. என்னன்னா, இந்த மீனுக்கெல்லாம் அவர் மேலே போட்டிருக்க காவி ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு. அவர் இடுப்பில் கட்டியிருக்க காவி வேஷ்டியும் மேலே போட்டிருக்க காவி துண்டும் இந்த கலர் வந்து மீனுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதனால நம்மளும் நாளையில் இதே ட்ரெஸ்ஸை கலரை போட்டு வந்து நம்மளும் கீழே இறங்கணும், தண்ணிக்குள்ளே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டு போகிறார். மறுநாள் நல்லா காவி துண்டு காவி வேஷ்டிலாம் கட்டிட்டு வர்றார். வந்து தண்ணிக்குள்ளே இறங்குனா மீனெல்லாம் தள்ளி போகுது, பயந்துட்டு தள்ளி போகுது. இவர் என்னடா நம்மக்கிட்ட வரமாட்டேங்குதே அப்படின்னு கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்து வந்துட்டார். மறுநாள் போகிறார், விடாமல் போகிறார், காவி ட்ரெஸ்ஸை போட்டே போகிறார். கொஞ்சமாக மீனெல்லாம் வந்துட்டு இவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. மீன்லாம் வர்றாங்க, கைக்கிட்ட வர்றாங்க, விளையாடுறாங்க. அந்த துறவிக்கிட்ட எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி மீன் எல்லாரும் விளையாடுறாங்க. ஏகப்பட்ட வெரைட்டி மீன். ஐயோ, இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மீனவருக்கு நம்ம ஒரு போலியாக காவி துறவி மாதிரி நம்ம ஒரு போலியாக காவி ட்ரெஸ் போட்டு வந்தோம், அதுக்கே இந்த மீனெல்லாம் கையில் பிடிப்படுற மாதிரி கிடைக்குதே. நம்ம வேஷம் தானே போட்டோம், துறவியாகவே ஆகலையே, அதுக்கே இவ்வளோ மீன் கைகிட்ட கிடைக்குதே. இப்போ நெசமாகவே துறவியானா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறார். உடனே அவர் எண்ணத்தை மாற்றிட்டு நிஜமாகவே துறவி ஆகிறாரு. துறவிக்குரியது எல்லாம் படிச்சுட்டு உண்மையான துறவியாக மாறுறார். பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லோரும் மீன் எப்படி அவரை சுற்றி வந்துச்சோ அதே மாதிரி மக்கள் எல்லாருமே அவர் மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக வர்றாங்க. இவருக்கு நிறைய அறிவுரைகள், ஜென் தத்துவங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படியே மாறிட்டார். அவரோட இதே மாறிடுச்சு. அப்படியே கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய மகன் ஆயிட்டார், பெரிய துறவி ஆயிட்டார், ஜென் குரு ஆயிட்டார், பெரிய மகன் ஆயிட்டார். அவர் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து வேஷம் போட்டு மீன் பிடிக்க தான் போனார். கடைசியில் உண்மையான துறவியான மக்களே அவர்கிட்ட எல்லாரும் அன்பாக வர்றாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் சரியா? இந்த மாற்றங்கள் தான், ஒரு மனமாற்றம் தான் எல்லாத்துக்கும் காரணம். வேஷம் போட்டாலும் வருவாங்க, ஆனால் உண்மையாகவே மனசு மாறுச்சுன்னு வைங்களேன், அதோட ஒரு கிரேட் வேறு என்ன வேணும் சரியா? குட்டீஸ், நாளைக்கு ஆச்சு உங்களுக்கு இன்னொரு ஒரு குட்டி கதையோடு வரேன்.